சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் 63 திருவிழா களை கட்டிட்டு வருது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செஞ்சுட்டு வராங்க. அந்த காட்சிகளை முதல்ல பார்க்கலாம். வைத்தி பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்லை பார்ட்னர்ஷிப்பில் ஆரம்பிக்கலாமா? எது கன்ஃபியூஷன்? ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசிடுவோம். எப்படி? பாஸ்வாலா பி த பாஸ். இது பற்றின கூடுதல் தகவல்களை கேட்போம். எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் இணைகிறார். ராமச்சந்திரன், மிகவும் பிரசித்தி பெற்ற அந்த 63 திருவிழா களை கட்டிட்டு வரதை பார்க்க முடியுது. கபாலீஸ்வரர் கோவில் வளாகத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அந்த மாட வீதிகளில் திரண்டு இருப்பதையும் பார்க்க முடியுது. பக்தர்களுடைய வசதிக்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு ஏற்பாடுகள்லாம் என்னென்ன விவரிங்க. சென்னை மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் கோயிலில் 63 திருவிழா களை கட்டிட்டு வருது. இது ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய ஒரு திருவிழா. இந்த திருவிழாவுக்காக இதில் கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பல பகுதிகளில் இருந்து, சென்னை மட்டும் இல்லாமல் வெளி மாநிலங்கள், வெளி மாவட்டங்கள் உள்ளிட்ட பல இடங்களில் இருந்துமே மக்கள் வருவது வழக்கமான ஒன்று. ரொம்பவே பிரசித்தி பெற்றிருக்கக்கூடிய இந்த திருவிழாவில் இந்த மாட வீதிகளில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தரிசனத்துக்காக கூடியிருப்பாங்க. இப்போ கூட நம்ம பார்க்க முடியுது. அவங்க அங்கே சிறுமிகள்லாம் வந்து ஆனந்த தாண்டவம் போன்ற நிகழ்வுகளில் ஈடுபடுறதை பார்க்க முடியுது. இந்த ஒரு நிகழ்வே அப்படிங்கிறது அந்த பகுதியில் வந்து ஒரு பக்தி பரவசத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் ஆண்டுதோறும் கொண்டாடப்படக்கூடியதை பார்க்க முடியுது. அங்கே இருக்கக்கூடிய சூழல் என்ன அப்படிங்கிறத எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் கிட்ட கேட்போம். ராமச்சந்திரன், இங்கே பக்தர்களுடைய வசதிக்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு ஏற்பாடுகள் என்ன? வணக்கம் காயத்ரி. சென்னையில் உள்ள சிவன் கோயில்களில் மிகவும் பிரசித்தி பெற்றது கபாலீஸ்வரர் கோயில். இங்கு உள்ள சிவனின் பெயர் கபாலீஸ்வரர் என்றும் உடனுரை அம்மன் பெயர் கற்பகம்மாள் என்றும் வழங்கப்படுகிறது. இங்கு வருடாந்திர பங்குனி பெருவிழா மற்றும் 63 திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக கடந்த 3ஆம் தேதி தொடங்கியது. இந்த திருவிழா வரும் 12ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. பங்குனி திருவிழாவை ஒட்டி கிராம தேவதை பூஜையில் இரவு 10 மணி அம்மன் மயில் வடிவம், சிவ பூஜை காட்சியும், புள்ளை மர வாகனம், கர்ப்பமர வாகனம், வேங்கை மர வாகன வீதி உள்ள நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இன்று அதிகபட்சமாக உச்சபட்சமாக பார்க்கக்கூடிய 63 திருவிழா உற்சாகமாக நடைபெற்று வருகிறது. இங்க இருக்கக்கூடிய மாட வீதி முழுவதுமாக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மிகவும் சுவாமி தரிசனுடன் இந்த 63 திருவிழாவில் பங்கேற்பதை நம்மால் காண முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பக்தர்களில் எந்தவித இடையூறும் இல்லாமல் இருப்பதற்காக இந்த பகுதி முழுவதுமாக போக்குவரத்து மாற்றமும் செய்யப்பட்டு ஆயிரக்கணக்கான காவலர்களும் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். மேலும் இங்கு கண்காணிப்பதற்காக உயர் கோபுரங்களும் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு எந்த விதமான திருட்டு உள்ளிட்ட இடையூறு ஏற்படாத வகையில் பாதுகாப்பை சென்னை மாநகர காவல்துறை சார்பாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் பங்கேற்கக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் வழி நெடுகிலும் ஏராளமான அன்னதானங்களை பொதுமக்கள் தாங்களாகவே முன்வந்து வழங்கி வருகின்றனர். ஒவ்வொரு 63 திருவிழாவில் கிட்டத்தட்ட குடும்பமாக பொதுமக்கள் தங்களது சுவாமி தரிசனத்தை பங்கேற்று வருகின்றனர். கள விவரங்களை விரிவாக விவரித்தமைக்கு நன்றி ராமச்சந்திரன்.